எக்ஸாம்பிள் 1.1 நம்பர் லைன் யூஸ் பண்ணி இதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல +10 ஆட் பண்ணுறான். -+10 இல்லையா, +10 ஏன்னா இதெல்லாம் ப்ளஸ்ஸு இதெல்லாம் மைனஸ் இல்லையா, 10ல் ப்ளஸ்ஸு. அப்புறம் -5 இதுலேருந்து 15 மைனஸ் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ இங்கேருந்து -15 எவ்வளோ வந்துச்சுங்க? ஆன்சரு 5 -5. அதே தான் இங்கேயும் ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டேன். 0லேருந்து -7 சரியா, -7லேருந்து -9 இல்லையா. 1 2 3 4 5 6 7 8 -7 தான். 0லேருந்து -7 1 2 3 4 5 இங்கே 13 விட்டுட்டேன். -13 அதை விட்டதால தான் தப்பாக போச்சு. 1 2 3 4 5 6 7 7 ஓகேவா. 1 2 3 4 5 6 7 8 9 -9 சாரி -9 எங்கே நிற்குது? -15 ஆன்சர் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். எப்போவுமே பெரிய நம்பர் மேலே போட்டுங்க, இங்கேயும் பெரிய நம்பர் மேலே போட்டுங்க. இது ப்ளஸ்ஸு, கீழே 30 ப்ளஸ்ஸு, கீழே -50 வச்சுங்களா. இப்போ பெரிய சைன் போட்டுங்க. பெரிய நம்பரோட சைன் அது மைனஸு, மைனஸ் தான் பண்ணணும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வச்சுனாலே கண்டிப்பாக மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 40, 0ல் 0 போச்சுன்னா 0, 4ல் 3 போச்சுன்னா 1. இங்கே பாருங்கள், பெரிய நம்பர் சைன் அது ப்ளஸ்ஸு. எப்படி இருந்தாலும் ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் தான் பண்ணணும். 0 - 0 0, 6 - 5 1. இதுவும் அதே கண்டிஷன் தான். -70 -12 ரெண்டும் மைனஸ் ஆகிறதுனால மைனஸ் போட்டுங்க. ஆட் பண்ணோம் இல்லையா, ஆட் பண்ணால் 0 + 2 2 7 + 1 8 82. இங்கே என்ன பண்ணோம்? 103 ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. 9 3 நம்பர் எப்பவுமே ரிவர்ஸில் எழுத போகிறாங்க, அப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கும். 12 1 4 1 142. தேங்க்யூ.